மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Today we are going to start with the today we are going to continue the lesson, the questions, right? We have discussed about the types of questions. Those are two types. First one is the yes or no question. So the question text or question words are there. Be verb, do verb, have verb and modal verbs. We have learned a lot of things on that area, right? And then we have learned with the WH question, right? Today we are going to continue the lesson. Okay, right. The questions accepting the full answer, right? The questions accepting the full answer. This type question: what, where, when, which, and why. We have learned those things. Today we are going to start with who, right? Today we are going to start with who. Who is your role model? Or who is your favorite actor? Who is your father? Who is your favorite teacher? I like that question. Who is? Here is a be verb. Who was your favorite actor in your earlier age? Right? அப்போ இந்த be verb நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அதனூடாக நாங்கள் டென்ஸை தீர்மானிக்க முடியும். அப்போ இங்கே ஆன்சர்ஸில் விட தந்திருப்பேன் நம்ம எப்படி என்று சொன்னால், மை ஃபேவரட் சிங்கர் வாஸ் SBB. அப்போ SBB அண்டர்லைன் பண்ணப்பட்ட ஆன்சராக இருக்கும். அப்போ மை ஃபேவரட் சிங்கர் வாஸ் SBB. அங்கே அந்த மை ஃபேவரட் சிங்கர் வாஸ் SBB அங்கே அந்த SBB அண்டர்லைன் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன, ஹூ வாஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர் கொஷனாக கேட்கல, ஹூ வாஸ் யுவர். அப்போ இங்கே இருக்கிறபடியாக இங்கே ஆன்சர்ஸில் விட வந்திருக்கலாம், ரொனால்டோ இஸ் மை ரோல் மாடல். அப்போ அங்கே ரொனால்டோ அண்டர்லைன் பண்ணப்பட்ட வேர்டாக இருந்தால் ஹூ. அப்போ நாங்கள் முதல் வாட் பாகைகளையும் பார்த்து நாங்கள், அதாவது என்ன விஷயம் குறித்து வருதுன்றதுக்கு அங்கே அண்டர்லைன் பண்ணப்பட்டிருந்தால் வாட், அல்லது எது என்றது குறித்து வந்திருந்தால் விச், எப்போ காலம் சம்மந்தப்பட்டு வரைக்க வென், அப்போ ரீசன் அவுட் பண்ணி இருந்தால் வை, ஏன் என்று சொல்லி பார்த்துனாங்க. இங்கே ஹூ யார் என்றதை பேஸ் பண்ணி அங்கே ஆன்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்குமா இருந்தால் நீங்கள் ஹூ எழுதுகிறாங்க. இதே வேளையில் நாங்கள் இப்போ ரீடிங் பேசேஜஸ்லேயும் இந்த WH கொஷன்ஸ் வரைக்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை போட்டுக்கொள்ள வேணும், ரைட்? Who does send this message? அப்போ இங்கே ஆன்சரில் who does அங்கே இந்த மெசேஜ் அனுப்பினத. அப்போ அங்கே சில வேளை ஆன்சரில் இருக்கும் மை ஃப்ரெண்ட் சென்ஸ் திஸ் மெசேஜ். அங்கே இதில் ஒரு எஸ்டென்ஸ், எப்படி மை ஃப்ரெண்ட், இங்கே எஸ் வந்துருக்கு, சென்ட் திஸ் மெசேஜ். அப்போ அங்கே மை ஃப்ரெண்ட் தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டு இருக்கு. அப்போ இங்கே who does அங்கே இருக்காது, ரைட்? who does
இந்த தந்த சென்டென்ஸ் மை ஃப்ரெண்ட் சென்ஸ் திஸ் மெசேஜ் இதுதான் ஆன்சராக இருக்கு. அப்போ இந்த ஆன்சரில் மை ஃப்ரெண்ட் தொடக்க பகுதி சப்ஜெக்ட் தான் கொஷனாக வரப்போகுது. ரைட். அப்போ சப்ஜெக்ட் பார்ட் கொஷனாக வரப்போகுது ஹூ. அப்போ நாங்கள் கொஷனாக கேட்குள்ள ஹூ டஸ் சென்ட் அந்த எஸ் அங்கே சம்மந்தப்படக்கூடாது. ரைட். அப்போ இந்த எஸ் இங்கே வராது. ஹூ டஸ். ஆனால் முதல் அந்த சென்டென்ஸ்லேயே அங்கே தேர்ட் பர்சன் சிங்குலரை மென்ஷன் பண்ணி சென்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த டெக்னிக் தான் நீங்கள் கேள்வி தந்து ஆன்சராக கேட்குள்ள கையாள வேணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேசேஜில் ரீட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண பொறியலாக இருந்தால் அல்லது அதை ஆன்சராக நீங்கள் கொடுக்க வேணுமாக இருந்தால் அங்கே மை ஃப்ரெண்ட் சென்ட் திஸ் மெசேஜ். அப்போ இது ஒரு கேள்வியாக இருக்குது. பேராகிராஃப்லேருந்து எடுக்க பொறியல். அப்போ நீங்கள் எழுதிக்குள்ள மை ஃப்ரெண்ட் சென்ஸ் தட் மெசேஜ் ஆர் திஸ் மெசேஜ் போட்டு எழுதிக்கொள்ள. ரைட். ஹூ ஷுட் கிளீன் த கிளாஸ். அப்போ இதுக்கும் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஏன் ஷுட் ஒரு மாடல் வேர்ப் இங்கே ஹெல்பிங் வேர்பாக வந்தது. ஸோ நாங்கள் க்ளீன் நாங்கள் மாற்றம் செய்ய தேவையில்லை. இங்கே கட்டாயம் நாங்கள் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரில் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வருமா இருந்தால் நாங்கள் அதில் கூடின கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. ரைட். அப்போ இந்த கொஷன் விளங்கி கொள்வது அப்படித்தான் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ரைட். Who have solved the problem. அப்போ have solved. அப்போ இங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த சென்டென்ஸ் வந்திருக்குது. ஸோ அங்கே ஆன்சரும் அதே பேட்டர்னுக்கு வந்திருக்கு. இதில் பிள்ளைகள் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் கவனிக்க வேணும். இந்த ஹூ கொஷன் வார இடங்களில் பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் எழுதிக்குள்ள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அங்கே ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலரை போட்டு அந்த சென்டென்ஸ் பேராகிராஃபில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா என்று சொல்லி அல்லது ஏதோ ஒரு பேரை வச்சு அங்கே அந்த சென்டென்ஸுகள் அந்த பேராகிராஃப் அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஹூ அண்டு அப்போ அவர் ராஜா அண்டு எழுதிக்க ஹீ அண்டு அங்கே போட்டு எழுதி இருப்பினும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அப்படியே எழுதி கொள்ளலாம். சில வேளை ஐ கோ டு ஐ விசிட் டு கேண்டி என்று சொல்லி ஒரு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்திருந்தால் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய பிள்ளை ஹூ அண்டு வார இடத்துல ஐ அண்டு போட்டு நாங்கள் விளங்கி கொண்டு அங்கே எழுதுறது. ஐ விசிட் இல்லாட்டி ஐ விசிட்டட் டு கேண்டி அண்டு நீங்கள் ஆன்சரை எழுதுவீங்க. ரைட். அங்கே ஐ அண்டு சொல்லி மெசேஜில் அல்லது பேராகிராஃபில் வந்த ஐ அங்கே அதனுடைய நெரேட்டர். அப்போ அந்த நெரேட்டர் தான் அங்காலே ஐ அண்டு ப்ரோனவுனை பாவிச்சு எழுதி கொண்டு போவேன். இப்போ மை ஃபாதர் என்று வந்திருக்கு. மை ஃபாதர் ஹேஸ் ஷோன் அ பியூட்டிஃபுல் ஸ்டோன் ஏதோ ஒன்று சொல்லி வந்திருக்கலாம். த ரிவர் பேங்க் ஏதோ ஒன்று அங்கே வந்திருக்கும். அப்போ அப்படி வரைக்குள்ள நீங்கள் எழுதிக்க ஹூ ஹேஸ் ஷோன் த பியூட்டிஃபுல் ஸ்டோன் அட் த பேங்க் ஆஃப் த ரிவர்ன்னு சொல்லி கேள்வி இருக்கும். இருந்தால் நீங்கள் என்ன போடுவீங்க அங்கே மை ஃபாதர் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் அப்படியே பார்த்து எழுதி விட்டுருவீங்க. ஏன் அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ ஆன்சர் என்று சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்கிறது அந்த சென்டென்ஸை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க. அப்போ சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல வந்த மிஸ்டேக்கால் அந்த ஆன்சர் ராங்காக இருக்குது. இது நிறைய பேர் விடுற பிள்ளை. அப்போ அங்கே
மை ஃபாதர் என்று சொல்லி வந்தது நாங்கள் ஹிஸ் ஃபாதர் என்று மாற்ற வேண்டி இருக்கு. நாங்கள் ப்ரோனவுன் படிச்சிருக்கிறோம். ஸோ அவர் அங்கே மை ஃபாதர் என்று சொல்லி யார் அந்த ரைட்டர் ஓ நெரேட்டர் அதை சொல்கிறார் என்றால் நாங்கள் அதை மாற்ற தெரியணும். ரைட். இந்த ஹூ வார இடத்துல நிறைய பேர் தவறு விடுறது இதில் தான். அதில் கவனமாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் யார், அந்த பேராகிராஃபில் தந்திருக்கிற சப்ஜெக்ட் யார் என்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. ரைட். அதை கவனமாக இருக்கும். ரைட். Shall we move? The same pattern, questions accepting the full answer. அப்போ இது மாறாது. நாங்கள் இப்போ படிக்கிற WH questions எல்லாமே நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லி கொண்டாரன். ஃபுல் ஆன்சரை எதிர்பார்க்கினோம். நீங்கள் ஒன் வேர்டில் கொடுக்கலாம். Who is your favorite role model? ரொனால்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம். அதுவும் கொண்ட விருப்பம். ஃபுல் ஆன்சர் கொடுக்கலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். இந்த பேராகிராஃபில் வாசித்து எழுதிக்கல இந்த ஹூ வந்தால் கவனமாக இருக்கும். ஹூவில் இருந்து ஹூம் அப்போ இந்த ஹூம் என்ற விஷயம் என்ன? Whom did he give the book to? யாருக்கு? Whom did he give the book to? அப்போ இங்கேயும் did வந்தபடியாக தான் இங்கே give வந்திருக்கு. இல்லையா என்று சொன்னால் he gave. ரைட். he gave என்று வந்திருக்க வேணும். அப்போ he gave the book to his friend. Answer. His friend answer underline பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த his friendக்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டது. யாருக்கு? யார் கொடுத்ததில்ல, யாருக்கு கொடுத்தது. இது யாருடன் என்ற மீனிங்லையும் வேறு. ஹூ யாருக்கு, யாருடன். ரைட். அப்போ யாருக்கு இதை கொடுத்தார். அப்போ இங்கே கேள்வி வந்து ஒப்ஜெக்டில் கேள்வி வந்திருக்கு. ஒப்ஜெக்ட் தான் இந்த கேள்வியாக வந்திருக்கு. ரைட். அதை கவனித்து கொள்ள வேணும். அப்போ he gave the book to his friend என்று கேள்வி இருந்திருக்கு. அப்போ நீங்கள் மாற்றிக்கல கனவேர் பிளவுற இடம் who gave the book என்று சொல்லி தடுமாறுறாரு. அது பிள்ளை. whom did he give பிரமாரி அப்படியே கேவண்டு போட்டு பிளவாங்க. பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ஸோ இந்த டிட் இங்கே வந்து நிற்கிது ஹெல்பிங் வேர்பாக, காலத்தை காட்டுறதுக்காக. ஆக்ஷன் கிவ் கொடுத்தல் என்ற ஆக்ஷன் இங்கே ஆக்ஷன் வேர்பாக வந்துருக்கு. ரைட். whom do you arrange the party for? அப்போ யாருக்காக இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாய்? அப்போ you arrange the party for your classmates or friends or relations. என்னவோ இஞ்சால வந்திருக்கலாம். அப்போ whom யாருக்கு? அப்போ இங்கே கவனி. இதில் டு ஹூம் பை ஹூம் என்றெல்லாம் பாவிக்கிறத அதுவும் ஞாபகத்தில் வச்சுருவோங்க. டு ஹூம் யாருக்கு, பை ஹூம் யாரால், யாருடால் என்று சொல்லி அப்படி வாடுறது. ரைட். ஹூஸ் அங்கே ஹூம் பார்த்தோம். இங்கே WH ஹூ என்ற தொடர்ச்சியாக ஹூஸ். ஹூஸ் பென் இஸ் பிளாக். யாருடைய பேனா கருப்பு. கருப்பு பேனா யாருடைய? சுருக்கமாக சொல்லு. ஹூஸ் பென் இஸ் பிளாக்.
Who is this bag? Whose bike was faster than mine? Whose bike was faster than mine? இங்கே பார்த்தா be verb இங்கே மெயின் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. Whose bag do you carry? இங்கே present past திரும்ப present. Whose bag do you carry? I carry. ஆன்சர் வாரண்டா I carry my grandpa's bag. grandpa's பேக்குக்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டு இருக்கு. அப்போ அதை கேள்வியாக்கணும் ஹூஸ். மறந்து போயும் ஹூ பாவிக்கிறது இல்லை, ஹூம் பாவிக்கிறது இல்லை. ரைட். அப்போ whose pen is black? Whose bike was faster than mine? Whose bag do you carry? அப்போ இப்படியான கொஷின் உங்களுக்கு வரும். Whose class did you attend? இங்கே did. அப்போ ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? I attended to the science teacher's class, இல்லை English teacher's class, இல்லை Mr. Mohan's class. அப்போ அந்த இந்த கிளாஸுக்கு போனது, யாருடைய வகுப்புக்கு போனதுன்றது அங்கே ஆன்சரை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் whose class did you அப்புறம் இங்கே attended என்று போடுறது இல்லை. அதே மாதிரி இங்கே whose bag does ராஜா carries? does carries வருமா? வராது. does carry. அப்போ அங்கே வந்திருக்கும் அப்படி ராஜா carries his friend's bag. அப்போ அங்கே நாங்கள் கவனமாக இருக்கணும். கேரிஸை திரும்ப நாங்கள் whose bag does ராஜா carries என்று எழுதிப்பில் வாங்கக்கூடாது. wrong. அப்போ இங்கே அதே மாதிரி whose bag do ராஜா carries அல்லது carry எதென்றாலும் பிள்ளையே do வராது. ராஜா third person singular, so do is incorrect. does. இங்கே simple past. அப்போ I attended the I attended to Mr. Raja's class. So அங்கே ராஜாஸ் கிளாஸ். அப்போ ராஜா அண்டர்லைன் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தால் whose class did you attend? Whose class you attended? Wrong method. Whose class did you attended? That is also the wrong answer. Whose class did you attend? This is the correct form. Okay, shall we move? The questions accepting the full answer. இதுவும் same pattern. இந்த WH questions எல்லாமே full answer எதிர்பார்க்கப்படுற questions. Right? அதில் கவனமாக இருங்க. How? இந்த how WH questionஸுக்குள்ளதான் வருது. ஆனால் நான் முதலே சொன்னேன் இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். ஏன்? WHO இடம் மாறி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு WH அடுத்து வேற இல்லை. WH என்றது
அந்த நாங்கள் WH questions அண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே இது வேற இல்லை. ஸோ இதை நாங்கள் பிரிம்பாக பார்க்கக்கூடாது. சரிதானே? ஹவு அண்டா எப்படி என்றது நாங்கள் டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்து வச்சுருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ இந்த ஹவுலையும் சில பார்ட்ஸ் இருக்குது. ஹவு மெனி, ஹவு மச், ஹவு லாங், 3 பார்ட்ஸ். இப்போ WHO நாங்கள் 3 பார்த்தோம். நாங்கள் ஹூ, whom, whose. who, whom, whose. இங்கே ஹவுவில் how many, how much, how long. Much, many. What are the differences between the two terms? Many, much. Many means countable. Much, uncountable. Price, how much. How many rupees அல்ல. rupees நாங்கள் சொல்கிறோம், நாங்கள்ல 1000 rupees, 100 rupees, 1 rupee, 2 rupee என்று சொல்லலாம். இருந்தாலும் அது uncountable. How much. How much is this pen? How much people in the temple? Wrong. How many people? அங்கே நாங்கள் people countable தான் எடுப்போம். ஆனால் அது உண்மையாக என்ன? uncountable thing. people, crowd of people. நாங்கள் அதை கலெக்டிவ் நவுனில் பார்க்குறோம். நாங்கள் crowd of people இல்லாட்டி ஆடியன்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறோம். நாங்கள் குழுமி இருக்கிற ஆக்களை சேர்த்து சொல்லிக்க ஆடியன்ஸ், க்ரௌட் அப்படியான வேர்ட்ஸ் பாவிக்கிறோம் நாங்கள். ரைட்? அப்போ அதில் நாங்கள் அப்போ ஹவு மச், ஹவு மெனி. இந்த ஹவு லாங் எவ்வளவு தூரம் என்று நாங்கள் நேரடியாக விளங்கி கொள்ளலாம். அதெல்லாம் மீனிங் நாங்கள் அங்கால பார்ப்போம். ஹவு லாங் நாங்கள் இப்போ கதை கேட்கல எவ்வளவு தூரம், இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை மாதிரியான்னு சொல்கிறோம். நாங்கள் கதை கேட்க இது எவ்வளவு தூரம் சரி வர மாதிரியான்னு கதைக்கிறாங்க. அப்படியான மீனிங்கில் தான் இங்கே இது வருது. சரிதானே? இந்த ஹவு லாங்ன்றது எப்படி தூரம்ன்றது அல்ல. ரைட்? ஹவு நாங்கள் முதலாவது பார்க்குறோம். ஹவுவில் முதலாவது விஷயம் ஹவு மெனி. ஹவ் ஆர் யூ. நாங்கள் அதை ஹவை தனியாகவும் பாவிக்கிறோம். ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ கோயிங் ஆன், எப்படி போகுது, ஹவ் ஆர் யூ. அப்போ இந்த ஹவ்வை நாங்கள் தனியாக நேரடியாகவும் பாவிக்கிறோம். அது டிரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதில் மெனக்கடை இல்லை. இங்கே ஹவு மெனி. அப்போ எத்தனை. How many times did you visit to the zoo? எத்தனை தரம் ஜூவுக்கு போயிருக்கிறேன். அப்போ ஆன்சர் I visited to the zoo 3 times, 2 times. I visited to the zoo 2 times. அப்போ 2 times அங்கே ஆன்சர். இப்போ 2 நேரங்கள் போனானோ 2 தடவையா டைம்ஸ். அப்போ இங்கே I visited to the zoo 2 times. 2 times அங்கே ஆன்சரில் உங்களை கேட்கணும். 2 times ஆன்சராக வரணும். அதுதான் எதிர்பார்க்கணும். அப்போ ஸோ நாங்கள் how many times you visited to the zoo அல்ல, did you visit to the zoo. இங்கே question patternல இப்போ ஸ்டெம் வேர்ப் தான் பாவிக்கும். இப்போ அந்த ஸ்டெம் வேர்புக்குரிய
டென்ஸை மென்ஷன் பண்ணுறது இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஹெல்பிங் வேர்ப் டூ நாங்கள் பாவிப்போம். டூ பாவிப்போம் டிட்டை காட்டுறேன் யோசிப்பியல் பாஸ்ட். ஸோ டிட் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே டிட். ப்ரெசண்டாக இருந்தால் how many times do you visit to the zoo and பாவிக்கிறது. நான் அதை பொறுத்த மயிரா என்ன மீனிங்லெஸ்ஸாக இருக்கு. 2 தடவை நான் சூவுக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்கிறோம். இல்லை ப்ரெசண்ட்லேயே அது நாங்கள் பாவிக்கிறது இல்லை. அப்படி வந்தால் அப்படி வரும். ஆனால் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்கள் சொல்லலாம் கதைக்கிறேன். ரைட். How many brothers do you have? இது சொல்லலாம். do have வச்சிருக்கிறது எத்தனை brothers? Do you have brothers? Yes or no? Brother இருந்தா yes, இல்லைன்னா no. இங்கே verb இருக்கு, have கொண்டு இருக்கிறது. இது பர்ஃபெக்ட்டுக்குரிய have இல்லை, மெயின் verb have. அப்போ how many brothers do you have? I have 2 brothers. I have 4 brothers. Answer அதே தான் இருக்கு. I have only 1 brother. I have no brothers. அதுவும் ஆன்சராக இருக்கலாம். I have no brothers. அதுவும் ஆன்சராக கொடுக்கலாம். அப்போ இந்த கேள்வி ஒரு பேராகிராஃபுக்குள்ளே வருதுண்டா how many brothers how many brothers does he has? Sorry, does he have? அங்கே does வந்துட்டு அங்கே பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்கும் ராஜா has 2 brothers. பேராகிராஃபில் ராஜா has 2 brothers. அப்போ நீங்கள் இங்கே இப்படி கேள்வியாக அவையே கேள்வி போட்டு வந்திருந்தால் நீங்கள் உடனே என்ன செய்கிறது, உடனே அங்கே போட்டுடுறது ராஜா has 2 brothers. அப்படி வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்குமாண்டா 2 brothers என்று மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. ஃபுல் ஆன்சர் தானே கேட்ட வேண்டு விளங்கி ராஜா has 2 brothers என்று அப்படியே பேராகிராஃபில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ண வலிக்கிட்டு பிள்ளை வாங்கக்கூடாது. சரிதானே? அப்போ இங்கே how many brothers does ராஜா have? has வராது. அப்போ நீங்கள் கொஸ்டின் ஆகியக்குள்ள பலகவனமாக இருக்கணும். அப்புறம் அங்கே ஆன்சரில் he has 2 brothers and இருக்கண்டா நீங்கள் அங்கே 2 brothersக்கு தானே அண்டர்லைன் பண்ணி இருக்கண்டு போட்டு how many brothers do ராஜா அல்லது do ராஜா has என்று போட்டு இப்படி வாங்கக்கூடாது. விளங்குது தானே நான் சொல்கிறது? அப்போ அங்கே பேராகிராஃபில் how many brothers அல்லது இங்கே ஆன்சரில் தந்திருக்கினா ராஜா has 2 brothers. ராஜா has 2 brothers என்று தான் இருக்கு ஆன்சர். அப்போ 2 brothersக்கு தான் அண்டர்லைன் பண்ணி இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஹேஸை கவனிக்காமலுக்கு என்ன செய்கிறது, how many brothers ராஜா has என்று அப்படியே எழுதுறது உண்டு. அப்படியும் எழுதுறார்கள் இருக்கு. how many brothers do ராஜா has எழுதுறதும் இருக்கு. how many brothers does ராஜா has எழுதுறதும் இருக்கு. அது மூன்றுமே பிழை. how many brothers do ராஜா does ராஜா has என்று வந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கல தான் கூட விளங்கும். நான் முதல் நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் திங்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு நாங்கள் பயிற்சிக்கு போய்க்க கூட விளங்கும். நாங்கள் கொஷன் ஆக்குறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் கூட இந்த பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ரைட்? How many days do you spend for this work? அப்போ இங்கேயும் do you spend? I spend for this work
2 weeks என்றதுதான் அங்கே இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறது, கொஞ்சம் கூட யோசித்து அங்கேயும் பிள்ளை வந்தது. என்ன இந்த டூவை பாவிக்க மாட்டீங்க. அல்லது how many days does Raja spend for this work? Raja spends this work for 2 years. Answer இருக்கு. மாற்றிக்க how many weeks or days பல weeks does Raja பிறகு spends வராது spend for this work அப்படி எடுப்பீங்க. ரைட். How much? How much is this? கடையில் போய் நாங்கள் சாதாரணமாக கேட்குற விஷயம் how much is this? what price என்று கேட்குறதெல்லாம் அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஒரு இன்டீசென்டான நரேஷனாக இருக்கு. அதில் டயலாக்காக வந்துடும். வாட் இஸ் த ப்ரைஸ் ஃபார் திஸ் புக்? நாங்கள் சும்மா கேட்குறாங்க வாட் இஸ் த ப்ரைஸ், how much is this? அது நீங்கள் ஒரு பொருளுக்கு விலை கேட்கலாம். ஆனால் how much is this? how much do you pay for the tuition? how much time did your journey take? Did the journey take? Did your journey take? The journey took 2 hours. Answer lyric. The journey took 2 hours. இங்கே how much time did the journey take? அங்கே மாதிரி தான் வழக்கம் மாதிரி. Right? Today we will finish this part with the how much. Right? Next class we will meet with the how long and some exercises. Okay? Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.